அமெரிக்கா ஏதேனும் ஒரு விதத்தில் உங்களை சுற்றியுள்ள உலகத்தில் இந்த நாட்டின் தாக்கம் இருக்கும். அமெரிக்கா உங்களை பாதுகாத்திருக்கலாம் அல்லது தாக்கி இருக்கலாம். அதோடு நாம் வாழும் உலக நியதிகளை வகுத்ததிலும் அமெரிக்காவிற்கு பெரும் பங்கு உண்டு. ஆனால் இப்போது அந்த உலக நியதிகளை மாற்றி எழுதி கொண்டிருக்கிறார் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். சரி, இதெல்லாம் வெறும் சாதாரண குழப்பமா அல்லது இதற்கு பின்னால் பல உத்திகள் இருக்கிறதா? We are going to run the country. We'll be hitting them very hard where it hurts. We are going to do something on Greenland, whether they like it or not. ட்ரம்பின் இந்த செயல்களை எல்லாம் புரிந்து கொள்ள முடியாமல் உலக தலைவர்கள் தவிக்கிறார்கள். A world without rules. 当前国际形势变乱交织。 The new world order. புதிய உலக ஒழுங்குகள் திடீரென தோன்றுவதில்லை. அவை இரண்டாம் உலகப் போரை போல பெரிய விரிசல்களுக்கு பிறகு உருவாகுபவை. அமெரிக்கா ஒரு வல்லரசாக உயர்ந்த போது மற்றொரு உலகளாவிய மோதலை தடுக்க புதிய விதிகளை வடிவமைத்தது. எல்லைகள் மதிக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டது. சுதந்திர வர்த்தகம் ஊக்குவிக்கப்பட்டது. இதையெல்லாம் மேற்பார்வையிட சர்வதேச நிறுவனங்கள் அமைக்கப்பட்டன. விதிகளை அடிப்படையாக கொண்ட ஒழுங்கு என்று அது பின்னர் அழைக்கப்பட்டது. பனிப்போரின் போது சோவியத் யூனியன் அமெரிக்காவின் அதிகாரத்திற்கு இராணுவ ரீதியாகவும் சித்தாந்த ரீதியாகவும் சவாலாக இருந்தது. சோவியத் யூனியன் சரிந்தபோது அமெரிக்கா வல்லரசிலிருந்து மேலாதிக்கத்திற்கு மாறியது. ஒரு துணிச்சலான புதிய உலகு எப்படி இயங்க வேண்டும் என்று கூறத் தொடங்கியது. A world where the rule of law supplants the rule of the jungle. A world in which nations recognize the shared responsibility for freedom and justice. A world where the strong respect the rights of the weak. அப்போதெல்லாம் அமெரிக்கர்கள் நல்லவர்களாகவே இருந்தார்கள். And the world's greatest democracy will lead a whole world of democracies. To assure the rule of law and the rights of man. ஆனால் இவையெல்லாம் பெரும்பாலும் வெறும் வாய்மொழி வசனமாகவே இருந்தது. அமெரிக்கா தன் வசதிக்கு ஏற்றது போல சர்வதேச சட்டத்தை அவ்வப்போது புறக்கணித்தது. ஈராக் மீது படையெடுத்தது. குற்றச்சாட்டுகள் அல்லது விசாரணை இல்லாமல் சந்தேக நபர்களை தடுத்து வைத்தது மற்றும் பல உதாரணங்கள் இருக்கின்றன. விதிகள் அடிப்படையிலான ஒழுங்கு எப்போதாவது உண்மையான ஒன்றாக இருந்ததா? விதிகளை அடிப்படையாக கொண்ட சர்வதேச ஒழுங்கு என்று சொல்லும்போது பெரும்பாலானவை உண்மையில் பனிப்போர் முடிந்ததிலிருந்து அமெரிக்க ஆதிக்கத்தின் இந்த காலகட்டத்தை தான் குறிக்கின்றன. எம்மா ஆஷ்போர்ட் அமெரிக்க மூலோபாயம் குறித்த ஆய்வாளர். அமெரிக்க மேலாதிக்கம் பல வழிகளில் அதற்கு முந்தைய காலகட்டத்தில் இருந்ததை விட பரந்த மனப்பான்மை கொண்டதாக இருந்தது. சுதந்திர வர்த்தகம், பொதுமக்களின் பாதுகாப்பு, மனித உரிமைகள் மற்றும் ஜனநாயகம் போன்ற விஷயங்களை சுற்றியுள்ள சில விதிமுறைகள் என இதை பட்டியலிடலாம். இந்த காலகட்டத்தை சாத்தியப்படுத்தியது அமெரிக்கா தான் என்பதை இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன். ஆனால் இப்போது டொனால்ட் ட்ரம்ப் மற்ற நாடுகளின் எல்லைகளை கேட்கிறார், வர்த்தக வரிகளை உயர்த்துகிறார், மற்ற சர்வதேச அமைப்புகளிலிருந்து அமெரிக்காவை விலக்குகிறார். What is this one? Withdrawing from the World Health Organization. Ooh, that's a big one. Is there anything that could stop you if you wanted to? Yeah, there's one thing. My own morality, my own mind. It's the only thing that can stop, and that's very good. I don't need international law. I think President அமெரிக்காவையும் அதன் நட்பு நாடுகளையும் பாதுகாப்பாகவும் வளமாகவும் மாற்றிய ஒழுங்கை அதிபர் ட்ரம்ப் அளித்து வருகிறார் என்று நான் நினைக்கிறேன். இது கோரி ஷேக் அதிபர் ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ஷின் கீழ் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலில் பணியாற்றினார். 1945 முதல் அமெரிக்கா பெற்றதை போல வரலாற்றில் வேறு எந்த ஆதிக்க சக்தியும் இந்த அளவிற்கு தன்னார்வ ஒத்துழைப்பை பெற்றதில்லை. டொனால்ட் ட்ரம்ப் நடந்து கொள்வது போல நாங்கள் நடந்து கொள்ளாமல் இருந்ததால் தான் எங்களுக்கு அந்த தன்னார்வ ஒத்துழைப்பு கிடைத்தது. இப்போது ட்ரம்ப் மட்டுமல்ல, அவரது நிர்வாகத்தில் பலரும் சர்வதேச அமைப்புக்கு எதிரான விரோத போக்கையே பகிர்ந்து கொள்கிறார்கள். ஆனால் அதற்கு என்ன காரணம்? கடந்த 15 ஆண்டுகளில் ஷி ஜின்பிங் மற்றும் விளாடிமிர் புதின் ஆகியோரால் விதிகள் சார்ந்த ஒழுங்கு அளிக்கப்பட்டது என்று நான் நினைக்கிறேன். டொனால்ட் ட்ரம்பின் முதல் பதவி காலத்தில் அலெக்சாண்டர் கிரே தேசிய பாதுகாப்பு கவுன்சிலில் பணியாற்றினார்.
1990 காலகட்டத்தில் இருந்த உலகத்தைப் போல தற்போது செயல்படுவது நமக்கு எதிர்விளைவை உருவாக்குகிறது. வெளிப்படையாக சொன்னால், உலக வரலாற்றில் முந்தைய காலகட்டங்களைப் போலவே தோற்றமளிக்கும் ஒன்றுக்கு நாம் இப்போது திரும்பி வருகிறோம். ட்ரம்ப் நிர்வாகம் அதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி வருகிறது என்று நான் கூறுவேன். மேலும் அமெரிக்கா மேற்கு அரைக்கோளத்தில் தனது ஆதிக்கத்தை விரிவுபடுத்த நினைக்கிறது. நாம் வெனிசுவேலாவில் என்ன நடந்தது என்று பார்த்தோம். பல மாதங்களாக ராணுவத்தை குவித்து அமெரிக்க படைகள் நிக்கோலஸ் மதுரோவை பிடித்தது. உலகின் இந்த பகுதியில் ஆதிக்கம் செலுத்த நினைக்கிறார் ட்ரம்ப். அவர் இதை தேசிய பாதுகாப்பு உத்தி என்று குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு அமெரிக்க அதிபரும் தங்கள் மூலோபாய நோக்கங்களை பற்றி பேசும்போது சொல்லும் வார்த்தைகள் இவை. ட்ரம்பின் வார்த்தைகள் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்பது 200 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்க அதிபர் ஜேம்ஸ் மன்ரோவால் உருவாக்கப்பட்ட மன்ரோ கோட்பாடை ட்ரம்ப் குறிப்பிடுகிறார். இது ஐரோப்பிய சக்திகளுக்கான ஒரு செய்தியும் தான். நாங்கள் இங்கே பொறுப்பில் இருக்கிறோம், எங்களை கோபப்படுத்தாதீர்கள் என்பதுதான் அந்த செய்தி. இன்று சீனா மற்றும் ரஷ்யாவிடமிருந்து இதே போன்ற அச்சுறுத்தல்களை காண்பதாக அமெரிக்கா கூறுகிறது. நாம் 25 ஆண்டுகளாக உலகின் ஒரு அரைக்கோளத்தை பெருமளவில் புறக்கணித்து வருகிறோம். இதனால் சீனாவும் ரஷ்யாவும் அங்கு குறிப்பிடத்தக்க மூலோபாய, பொருளாதார, ஏன் இராணுவ செல்வாக்கை பெற்றுள்ளன என்று நான் கூறுவேன். அது அமெரிக்காவுக்கு முக்கியமான ஒரு பகுதி. அங்கிருந்து வரும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்கு நாம் மிகவும் முன்னெச்சரிக்கையான அணுகுமுறையை கொண்டிருக்க வேண்டும் என்று நான் கூறுவேன். மேற்கு அரைக்கோளத்தில் நமது அண்டை நாடுகளை கொடுமைப்படுத்துவதில் ட்ரம்ப் நிர்வாகத்தின் வெறித்தனத்தை உண்மையில் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அமெரிக்கா தன்னைத்தானே தோற்கடித்துக் கொள்வதாக தெரிகிறது. மேற்கு அரைக்கோளத்தில் நமக்கு பெரிய பாதுகாப்பு சவால்கள் எதுவும் இல்லை, ஏனெனில் அமெரிக்கா புவிசார் அரசியலில் முன்பே வென்றுவிட்டது. இப்போது ட்ரம்ப் வெனிசுவேலா எண்ணெய் முதல் கிரீன்லாந்தின் அரிய மண் தாதுக்கள் வரை அனைத்தையும் பணமாக்க விரும்புகிறார். மதிப்புமிக்க வளங்களை பெறுவதற்கான ஒரே வழி இதுதான் என்று நினைக்கிறார். இதன் மூலம் ட்ரம்ப் அனைவரையும் மேற்கு அரைக்கோளத்தை பற்றி பேச வைத்துள்ளார். ஆனால் இதை பாருங்கள், ட்ரம்ப் பதவியேற்ற முதல் ஆண்டில் அமெரிக்க வான்வழி தாக்குதல்கள் இங்குதான் நடந்தன. அவர் தனது இலக்குகளை அடைய ராணுவ சக்தியை பயன்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார். டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவை உலகத்தில் இருந்து பின்னுக்கு இழுக்க விரும்புகிறார் என்றும் அமெரிக்காவை தனிமைப்படுத்த நினைக்கிறார் என்றும் பொதுவான கருத்து வாஷிங்டனிலும் பிற இடங்களிலும் இருக்கிறது. ஆனால் அது உண்மை இல்லை என்று நான் சொல்ல நினைக்கிறேன். இது ட்ரம்ப் இந்த உலகத்தை எவ்வாறு அணுகுகிறார் என்பது குறித்த ஒன்று. முதலில் அமெரிக்காவின் நட்பு நாடுகளுடன், You're gambling with World War III. அல்லது அவரது நாட்டோ கூட்டாளிகளுடன். We've never needed them. ஆனால் அமெரிக்காவின் நட்பு நாடுகள் இதை மோசமாக எடுத்துக் கொள்கின்றன. I consider President Trump's remarks to be insulting and frankly appalling. And Canada never ever will be part of America. Les États-Unis se détournent progressivement de certains de ses alliés. சரி, இதற்கும் அமெரிக்க உத்திக்கும் என்ன சம்பந்தம்? உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்த அமெரிக்கா தனது வெளியுறவு கொள்கையை பெருமளவு மாற்ற நினைக்கிறது என்று கருதுகிறேன். அமெரிக்கா உலகின் மற்ற எல்லா நாடுகளையும் விட மிகவும் பின்தங்கிவிட்டது. இனி நாம் எல்லாவற்றிலும் நினைத்ததை செய்ய முடியாது என்று உணர்கிறது. எனவே நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று நினைக்கிறது. இந்த கவனம் அமெரிக்காவின் உலகளாவிய இராணுவ தடம் பற்றியது. இந்த வரைபடத்தை பாருங்கள். இவை அதிகாரப்பூர்வமாக முக்கிய நட்பு நாடுகளாக அமெரிக்கா கருதும் நாடுகள். மேலும் இதில் உள்ள பல நாடுகளில் அமெரிக்காவின் இராணுவ தளங்கள் மற்றும் வசதிகள் இருக்கின்றன. உலகெங்கிலும் இதுபோன்று சுமார் 120 இடங்கள் இருப்பதாக அமெரிக்க காங்கிரஸ் கூறுகிறது. ஆனால் நிபுணர்கள் அமெரிக்காவிற்கு இதுபோன்று 750 இடங்கள் இருக்கலாம் என்று மதிப்பிடுகின்றனர். ஆனால் பொதுவெளியில் இது குறித்த முழுமையான தகவல்கள் இல்லை. உலகில் எந்த நாட்டிடமும் இது போன்ற இராணுவ அமைப்புகள் இல்லை. நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாத தொலைதூர மற்றும் மாறுபட்ட இடங்களில் கூட அமெரிக்க இராணுவ தளங்கள் உள்ளன. இந்த பரந்த மற்றும் சர்ச்சைக்குரிய வலையமைப்பு அமெரிக்காவை விரைவாக கிட்டத்தட்ட எங்கு வேண்டுமானாலும் படைகளை நிலைநிறுத்த அனுமதிக்கிறது. கூடுதலாக மிதக்கும் தளங்கள் போல அதன் விமான தாங்கி கப்பல்களும் உள்ளன. மூலோபாய ரீதியாக இந்த தடங்கள் 3 முக்கிய நோக்கங்களுக்கு உதவும் என்று கருதப்படுகிறது. ஐரோப்பாவில் ரஷ்யாவை தடுப்பது, கிழக்கு ஆசியாவில் சீனாவை கட்டுக்குள் வைத்திருப்பது மற்றும் மத்திய கிழக்கில் ஈரானை விரட்டுவது. இவைதான் இந்த 3 சாத்தியமான மோதல் புள்ளிகள். ஆனால் இந்த 3 பிராந்தியங்களிலும் ஒரே நேரத்தில் போருக்கு தயாராக இருப்பது அமெரிக்காவிற்கும் கூட மிகவும் கடினமான ஒன்று. உதாரணமாக ஜனவரி மாதத்தில் ஈரான் போராட்டங்களை ஒடுக்கிய போது டொனால்ட் ட்ரம்ப் அங்கு தாக்குதல் நடத்தப் போவதாக அந்நாட்டு தலைவர்களை அச்சுறுத்தினார்.
ஆனால் அந்த நேரத்தில் இதற்கு தேவைப்படும் முக்கிய கப்பல்கள் வேறு இடங்களில் இருந்தன. இந்த விமானம் தாங்கி கப்பலான USS அப்ரஹாம் லிங்கன் தென்சீன கடலிலிருந்து பாரசீக வளைகுடாவிற்கு செல்ல 10 நாட்கள் ஆனது. எனவே இது மூலோபாய மிகைப்படுத்தல். நடைமுறையில் உலகம் முழுவதும் நாம் நிறைய செய்ய முயற்சித்தோம். அதை செய்ய நமக்கு உண்மையில் ராணுவ பலம் இல்லை என்ற கருத்தும் உள்ளது. மேலும் நாம் இன்னும் அதிகமாக செலவழித்து மிகப்பெரிய ராணுவத்தை உருவாக்காத பட்சத்தில் நாம் இதுபோன்ற தாக்குதல்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். இது நம்மை மீண்டும் அமெரிக்காவின் நட்பு நாடுகள் குறித்து பேச வைக்கிறது. ரஷ்யாவை ஐரோப்பா பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் ஈரானை வளைகுடாவில் உள்ள தனது நட்பு நாடுகள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அமெரிக்கா நினைக்கிறது. இதன் மூலம் தனது முழு கவனத்தை சீனா மீது வைக்க நினைக்கிறது அமெரிக்கா. ரஷ்யாவை அமெரிக்கா நீண்டகால அச்சுறுத்தலாக கருதவில்லை. அதை ஒரு உள்ளூர் ஐரோப்பிய பிரச்சனையாக கருதும் அமெரிக்கா தனது சிறு ஆதரவால் தீர்க்க முடியும் என்று நம்புகிறது. நேட்டோவின் ஆரம்ப ஆண்டுகளிலிருந்தே ஐரோப்பிய நட்பு நாடுகள் பாதுகாப்புக்காக அதிகமாக செலவிட வேண்டும் என்று பல அமெரிக்க அதிபர்கள் விரும்பினர். இப்போது அதை அவர்கள் செய்ய வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். காரணம் ட்ரம்ப். ஏனென்றால் அவர் நாட்டோவையே கேள்விக்குள்ளாக்குகிறார். இதனால் பல தசாப்தங்களில் முதல் முறையாக பிரச்சனை வந்தால் அமெரிக்கா தங்களுக்கு உதவ வருமா வராதா என ஐரோப்பியர்கள் வெளிப்படையாக விவாதித்து வருகின்றனர். அமெரிக்காவிற்கு ஐரோப்பா தேவைப்படுவதை விட ஐரோப்பாவிற்கு அமெரிக்கா அதிகம் தேவை என்பதே ட்ரம்பின் நிலைப்பாடு என்று நான் நினைக்கிறேன். மேலும் மத்திய கிழக்கில் இது போன்ற சூழல்கள் கடந்த கால விஷயமாகவே இருக்க வேண்டும் என்று அமெரிக்கா விரும்புகிறது. ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தான் போர்களின் தோல்விகள் பல அமெரிக்கர்களை வெளிநாட்டுகள் மீதான போர்கள் குறித்து சந்தேகம் கொள்ள வைத்தன. ஆனால் ஈரானுடனான ட்ரம்பின் சமீபத்திய மோதல் அந்த பிராந்தியத்தை முழுவதுமாக விட்டு வெளியேறுவது அவ்வளவு எளிதல்ல என்பதை காட்டுகிறது. எனவே ட்ரம்ப் சில நீண்டகால அமெரிக்க மூலோபாய நோக்கங்களை ஏற்றுக்கொள்ள தொடங்குகிறார். ட்ரம்பிடம் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் அமெரிக்காவிற்கு எதுவும் கிடைக்கப் போவதில்லை என்று தெரிந்தால் அவர் நட்பு நாடுகளை கூட ஆதரிக்க மாட்டார். கூட்டணிகளே அமெரிக்காவின் மிகப்பெரிய சக்தி. அவை நமது சொந்த பலத்தை பெரிதுபடுத்துகின்றன. மேலும் அவை நமது பாதுகாப்பு மற்றும் நமது செழிப்புக்கு அடிப்படையாகும். ட்ரம்ப் நிர்வாகம் அதை புரிந்து கொள்ளாமல் உறவுகளை சேதப்படுத்துகிறது. ஆனால் சீனா தான் தற்போது அமெரிக்காவின் முன்னுரிமை. அமெரிக்கா தனது சொந்த உலகளாவிய ஆதிக்கத்திற்கு அச்சுறுத்தலாக கருதும் அளவுக்கு வேகமாக வளர்ந்து வரும் ஒரே நாடு சீனா. தனது முதல் பதவிக்காலத்தில் சீனாவை மூலோபாய போட்டியாளர் என்று அழைத்த முதல் அதிபர் ட்ரம்ப் தான். சீனாவை தடுக்க இந்தோ பசிபிக் பகுதியில் அமெரிக்கா தனது ராணுவ தடத்தை விரிவுபடுத்தி வருகிறது. உதாரணமாக தைவான் மற்றும் தென்சீன கடலை சுற்றியுள்ள அமெரிக்க தளங்களை கூறலாம். ஆனால் அதற்கு பிறகு ட்ரம்ப் சீனாவிடம் கடினமான போக்கை கைவிட்டு இப்போது பொருளாதாரம் குறித்து பேசுகிறார். அமெரிக்காவின் எதிரிகளை கையாள்வதற்கான இந்த அணுகுமுறையை 2 வழிகளில் பார்க்கலாம். முதல் பார்வை, சீனா மற்றும் ரஷ்யாவின் சுற்றுப்புறங்களை அவர்களின் செல்வாக்கு மண்டலங்களாக ஏற்றுக்கொள்ள ட்ரம்ப் தயாராக இருக்கலாம். இதனால் அங்கு அவர்கள் தங்கள் விருப்பப்படி செயல்படலாம். மேற்கு அரைக்கோளத்தில் இப்படி ஒரு சூழலை அடையவே ட்ரம்ப் விரும்புகிறார். இரண்டாவது பார்வை, ட்ரம்ப் இன்னும் சீனாவை கட்டுக்குள் வைத்திருக்க விரும்புகிறார். இது அவரது தேசிய பாதுகாப்பு உக்தியின் ஒரு பகுதியாக இருக்கலாம். எந்த ஒரு சக்தியும் பிராந்திய மேலாதிக்கத்தை பெறுவதை தடுப்பது அமெரிக்காவின் கொள்கை. அது தெளிவாக சீனாவை இலக்காக கொண்டது. மேலும் சுதந்திரமான இந்தோ பசிபிக் பகுதியை வைத்திருக்க வேண்டும் என்ற விருப்பம் வெளிப்படையாக சீனாவை நோக்கி இயக்கப்படுகிறது. எனவே நீங்கள் இந்த அமெரிக்க ஆவணத்தை மொத்தமாக எடுத்துக்கொண்டால் சீனா முக்கிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருக்கும் ஒரு உலகத்தை அமெரிக்கா எப்படி கையாள வேண்டும் என்பது குறித்து விளக்கும் ஆவணமாக அது இருக்கும். சொல்லப்போனால் அமெரிக்கா அமைதியாக இந்தோ பசிபிக் பகுதியில் தனது ராணுவ தளத்தை விரிவுபடுத்தி வருகிறது. ஆஸ்திரேலியாவின் மேற்கு கடற்கரையில் உள்ள இந்த கடற்படை தளத்தில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல்களை நிறுத்துவதற்கான திட்டங்கள் நடந்து வருகின்றன. எனவே தனது சொந்த செல்வாக்கு மண்டலத்தை அமெரிக்காவிற்கு அருகில் உள்ள நாடுகளில் பரப்பும் அதே நேரத்தில் இந்தோ பசிபிக் பகுதியிலும் சீனாவின் செல்வாக்கு வளர்வதை தொடர்ந்து தடுப்பேன் என்று ட்ரம்ப் கூறுகிறார். ஆனால் இந்த அனைத்து குழப்பங்களுக்கும் பின்னால் ஒரு உத்தி இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் மேற்கு அரைக்கோளத்தை கட்டுப்படுத்தவும் ஐரோப்பா மற்றும் மத்திய கிழக்கிலிருந்து பின்வாங்கவும் இந்தோ பசிபிக் பகுதியில் சீனாவை கட்டுப்படுத்தவும் விரும்புகிறார். இதை அடைய பழைய உலக ஒழுங்கை அச்சுறுத்தவும் கூட்டணிகளிலிருந்து விலகவும் சர்வதேச சட்டத்தை மீறவும் அவர் தயாராக உள்ளார்.
சில அமெரிக்க கூட்டாளிகள் அந்நாட்டை கையாள புதிய முறைகளை கண்டறிகின்றனர். சில நாடுகள் அமெரிக்காவை விடுத்து வேறு நாடுகளிடம் செல்கின்றனர். எனவே உலகளாவிய ஒழுங்கு என்பது தற்போது உடைந்து வருகிறது. அமெரிக்கா இனி தனியாக எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. ஒரு காலத்தில் உலகை பாதுகாப்பதாக கூறி வகுக்கப்பட்ட விதிகள் மற்றும் மதிப்புகளிலிருந்து அமெரிக்கா விலகி செல்கிறது. இராணுவ சக்தியை இரட்டிப்பாக்குகிறது. இதனால் நாம் வாழும் உலகம் மிகவும் கணிக்க முடியாத ஒன்றாக மாறப்போகிறது.